உங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இது பாருங்க, பேசவே வேண்டாம்லாம் சொல்லல, பேசுங்க. ஆனா அளவா பேசுங்க. அவங்க சொல்ற எல்லாத்தையுமே எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சரி ராதிகா, நீ சொல்லிட்டேல. நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களை கூட வச்சு பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் சரி. 7 கழுத வயசாயிடுச்சுல்ல. யாருக்கு 7 கழுத? இல்ல, நீங்க இவ்ளோ பெரிய ஆளாயிட்டீங்க. உங்களுக்கு பசங்க பிறந்து வளர்ந்து கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் பசங்க பிறந்துட்டாங்க. இன்னமும் உங்க அம்மா உங்க விஷயத்துல கருத்து சொல்றது நல்லா இல்ல. நீங்க கண்டிப்பா அவங்க கிட்ட பேசணும். என் வம்புக்கே வரக்கூடாதுன்னு சொல்லணும். பேசுறேன், கண்டிப்பா பேசுறேன். அதர்வைஸ் நீ ஹாப்பியா இருக்கல? மயு சந்தோஷமா இருக்கல? வீடு ஓகே, கம்ஃபர்டபுளா இருக்கா? செட் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிற வீடு தானே. இல்ல, ஏன் கேக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி நீயா 2 தடவை வந்திருக்க. பட் திஸ் டைம் நான் உன்னையும் மையும் கூட்டு வந்திருக்கேன். அதுவும் ராதிகாவும் மையும் என் கூட தான் இருக்க போறாங்கன்னு சொல்லி கூட்டு வந்திருக்கேன். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ராதிகா, அதனாலதான் கேட்டேன். நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கேன் ராதிகா, சந்தோஷமா இருக்கேன். நீ இங்க வந்தது, என் மனச அன்பை புரிஞ்சுக்கிட்டது, இந்த மாதிரி என் கூட அன்பா நடந்துக்கிறது, இது எல்லாமே ஐ லைக். வெரி நைஸ், வெரி நைஸ். அது மட்டும் இல்ல, நாம இங்க வந்து தங்குறதுக்கு பாக்கியலட்சுமி ஒண்ணுமே சொல்லலையே. அது எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருக்கு. என்னாச்சு? கை கை கையே எங்க? இங்க பேபி, இங்க ராதிகா, you know something? Right now, I'm the happiest person in this world. Not in this world. Gopinath is the happiest person in the entire universe. பார் ராதிகா, எதை பத்தியும் worry பண்ணிக்காத. உன்னையும் மையவையும் நல்லா பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. நான் நாளைக்கே அம்மா கிட்ட பேசுறேன், ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்றேன். ஓகே பேபி? தேங்க்ஸ் கோபி. தேங்க்ஸ்.